டைம் 1:44 AM, டே 55. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு. நான் சொன்னேன்ல கொஞ்சம் அப்செட்டாக தான் வந்தேன்னு. அதுக்கப்புறம் எப்படா 10 மணி ஆகும், டைமுக்கு எந்திரிக்கணும், விஜயோட அவுட் செரிமனி பார்க்கணும் அப்படின்னு இடையில எந்திரிச்சேன். அப்புறம் டைமுக்கு எந்திரிச்சிட்டேன். டிவிலே பார்த்துட்டேன் பாலிமர் நியூஸில். விஜய் சொல்லும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. சி விஜய் ஜோசப் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஃபயர் 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 பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் பசிச்சுது, காஃபி குடித்தேன். அப்புறம் மேகி சமைச்சேன். மேகியில் கேபேஜு, கேரட்டு, ஆனியன் எல்லாம் போட்டுட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் எங்கள் அப்பா சின்ன வயசில் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப வேகாமல், லைக் கொஞ்சம் மேகி வெந்துட்டு அப்படி சமைக்கிற ஒரு டிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்வாப்டுன்னு ஒரு அனிமேஷன் மூவி இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் பார்த்தேன். கொஞ்ச நேரம் இல்லை, ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினேன். மறுபடியும் எழுந்திரிச்சேன். அப்புறம் மறுபடியும் டிவி பார்த்தேன். அக்கா சம்பவம்னு ஒரு மலையாள மூவி பார்க்க சொல்லியிருந்தா. கண்டிப்பாக பாருன்னு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டா. ஈவினிங் ஆச்சு, வெளியே போகணுன்னு இருந்துச்சு. ஆனால் மைண்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, டிஸ்டர்ப்டாகவே இருந்துச்சு. அப்புறம் சரவணனை ஃபோன் பண்ணேன். அவன் ஓகே தான், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஓகே தான்னு சொல்லிட்டான். அப்புறம் வெள்ளைப்பயிர் புளி வச்சேன், அப்பளம் சுட்டேன், ரைஸ் வச்சேன். சாப்பிட்டுட்டே சம்பவம் மூவி பார்த்துட்டேன். ஏபா செம்ம த்ரில்லர். டைம் லூப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு த்ரில்லர், நம்மளெல்லாம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர், வேறு லெவல். அப்புறம் வீக்கெண்ட் அதுவுமா நம்ம வெளியே போகலன்னா என் மனசு நிம்மதியாகவே இருக்காது. அதனால் கிருஷ்ணாவதாரம் மூவி பிவிஆர் தியேட்டரில் போட்டுட்டேன். டிக்கெட்டு போட்டுட்டு அது வேறு பார்க்க போனேன். 10:30 ஷோ. அங்கே வண்டியில் தான் போனேன். அங்கே இன்டர் ஆகிட்டு அந்த விமனுக்கு செக் பண்ணுவாங்கள்ல, அவங்க என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் டேட்டு போட்டனால அவங்களே சொன்னாங்க, எப்படிம்மா இருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க. எப்படி மேடம் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டேன். டேட்டு வச்சனால ஞாபகம் வச்சுருக்கீங்களா மாட்டாங்க. அப்புறம் என்னோடய ஸ்க்ரீன் 10th ஸ்க்ரீன், ஆடி 10 G7 சீட்டு. போன உடனே என்னோடய ஃபேவரெட் நியூயார்க் ஸ்டைல் ஹாட் டாக் ஆர்டர் பண்ணேன், கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணேன். பேமெண்ட்டே ஆகலை. ஒரு சம்டைம்ஸ் ஐ டோன்ட் நோ, அந்த ரேஞ்ச் இஷ்யூ இருக்குது போல். அப்புறம் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க, மேம் இப்போ பே பண்ணலான்னு பரவாயில்ல, சீட்டுக்கு டெலிவர் பண்ணும்போது பே பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நான் மட்டும்தான் தியேட்டரில் இருந்தேன். நான் கொஞ்சம் வெளியே போனேன்னு நினைக்கிறேன். 10:30 ஷோ. நான் ஒரு 10:10 போயிட்டேன். 10:15 என்டர் ஆனால் யாருமே இல்லை. அப்புறம் ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தோடனே நான் எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு பே பண்ணேன், தேங்க்யூ சொன்னேன். அப்புறம் என் சீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபேமிலி தான் உட்காந்தாங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு 3 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். ஐயோ டார்ச்சர். பேசிகிட்டே இருந்தாங்க, கத்திகிட்டே இருந்தாங்க, ஊட்டி விட்டுட்டே இருந்தாங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்ச, எஸ்பெஷலி தியேட்டர் மாதிரி இடத்துல ஒன்று அவங்களுக்கு அவ்வளோ பேசணுன்னா அவன் தள்ளி உட்காரணும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ரொம்ப டார்ச்சர். எவ்வளோ நேரம் நான் திடீர்னு நான் சைடு திரும்புகிறேன், அவங்க கவனிக்கவே இல்லை. ஐ மீன் ஒரு சிவிக் சென்ஸே இல்லாத ஆளுங்க. அப்புறம் ஃப்ரெண்டில் அவங்க ஒரு சீட்டு ஃப்ரெண்டில் உட்காந்தேன், அப்பவும் கத்திகிட்டே இருந்தாங்க. செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் 3 சீட்டு தள்ளி கீழே உட்காந்துட்டேன். இன்னொருத்தர் என்னன்னா, அவன் திங்கிறதுக்கு வந்தானா படம் பார்க்க வந்தானா தெரியல, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸு ஒழுங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க.
தியேட்டர் ஸ்க்ரீனில் அவன் லைட்டு தான் தெரியுது, டார்ச் லைட்டு. அவன் மசாலா போடுறதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வேறு காது ரொம்ப ஷார்ப்பாக வெறுப்பாக இருந்துச்சு. ஈவன் நோஸ் கூட ஷார்ப்பு தான். பிஸா சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, மசாலா போட்டதும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, கிருஷ்ணா. ஓ மை காட், கிருஷ்ணாவை எப்போவுமே மறக்க முடியாது. கிருஷ்ணாவை எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் மகாபாரதம் பார்த்தேனோ அப்போவே நான் ஃபேன் ஆகிட்டேன். கிருஷ்ணா ராதா லவ் பெட்ரா, கிருஷ்ணா ருக்மணி லவ் பெட்ரா, கிருஷ்ணா சத்யபாமா லவ் பெட்ரா, எது பெட்டர்னு சத்தியமாக அளந்தே பார்க்க முடியாத அளவுக்கு வேறு லெவல். கிருஷ்ணாவோட அழகில் மெய்மறந்து போயிட்டேன். அந்த பிஜிஎம். ஆக்சுவலி கிருஷ்ணாவா நடித்த பையன் வந்து ஒரு ஹிந்தி ஆல்பத்தில் செம ஃபேமஸ். பார்த்துட்டே இருப்பேன் அந்த ஆல்பத்தை. அவன் தான் கிருஷ்ணனாக நடிச்சிருக்கான். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், துளசி பாட்டில் வர பொண்ணு. ஓ மை காட், பார்த்துட்டே இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராதாவாக நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. கிருஷ்ணனுக்கு பேரா அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க பேசுகிற பேச்சு, அந்த தமிழ், ஆல்வேஸ் அ ஃபேன். அதுக்கப்புறம் இன்டர்வெல்லில் சருவுக்கு ஃபோன் பண்ணேன். சருவிட்ட சொன்னேன், எனக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா, குழந்தைக்கு ஒரு தாய் மாமா தான், அது சரவணன் தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும், வேறு யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்ததுன்னு நினச்சேன். அதில் ஒருத்தங்க முந்தானத்தே கட் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் சரு மட்டும்தான். அப்புறம் பிரதிக்கு ஃபோன் பண்ணேன். பிரதிக்கு காலில் ஏதோ பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போய் 10,000 செலவு பண்ணிட்டான் பாவம். லிகமெண்ட் ஏறான், அவனுக்கு சீக்கிரமாக குணமாகிடணும். அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு, அவங்களுக்கு நலமானலாம் கேட்டேன். அவங்க பெட்டர் ஆகிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களும் சீக்கிரமாக குணமாகட்டும். நமக்கு பிடிச்சவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ இல்லையோ, நாம் எப்போவுமே, நான் எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா செருப்படி நிறைய வாங்கிட்டேன் அதனால். அப்புறம் அப்பாட்ட பேசினேன் ஒரு நைட்டில், படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்பாட்ட டவுட்லாம் கேட்டேன், செங்கோட்டையன் என்ன கதை அப்படின்னு. அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதாவது இவ்வளோ வருஷமாக ஒரு ஊரே அவருக்கு சப்போர்ட் பண்ணி எம்எல்ஏ ஆக்குறாருனா, அப்போ அவர் என்ன மாதிரி வேலை செஞ்சுருப்பார்? காசு கொடுத்து எம்எல்ஏ ஆனாரா, இல்லை என்ன கதை? டிவிகேல விஜய் சும்மா எல்லாம் டிவிகேல மெம்பராக்க விட மாட்டான், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அண்டு அவங்க உண்மையிலேயே இந்த வாச்சாத்தி கேஸில் அந்த டைமில் ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் ஏன் ஃபாரஸ்ட் ஒஃபிஷியலுக்கு டிஃபென்சிவாக இருந்தாங்க, எனக்கு எதுவுமே புரியலை. அப்பா வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ண லேடிஸ் தான் அது. அந்த டைமில் அப்படி தான் ஏதாவது பண்ண முடியும், அவங்கள காப்பாற்றுற. அதாவது பொண்ணுங்க எப்போவுமே இறக்கப்பட்டு கொலை விழுங்கிறதுக்காக காப்பாற்றுவாங்க. வீரப்பனும் நல்லவன் கிடையாது, எத்தனை யானையை கொண்டான், சந்தனம் கடத்தினான். ஸோ அவனை பிடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அந்த டைமில் ஆட்சியும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. அது எந்த ஆட்சியும் இப்போ நல்லதெல்லாம் இல்லை. ஊழல் எல்லா கட்சியிலையும் தான் இருக்கும், ஆட்சியிலையும் இருக்கும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அம்மாவுக்கு விஜய் செரிமனி எடுத்த உடனே நான் வந்து அம்மாவுக்கு 500 அனுப்பிச்சிட்டேன். நான் சொன்ன வார்த்தை காப்பாற்றினேன். எங்கள் அம்மாவே சொன்னாங்க, கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் எங்கள் அம்மா இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்லை. அதாவது கேரளாவில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனது அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா. விஜய் அம்மாவுக்கு பையன் மாதிரியா. அப்போ நான் கேட்டேன், பையனுக்கு எவ்வளோ வயசு தெரியுமான்னு. அப்போ அம்மாவே சொன்னாங்க, 51 வயசு தான். பட் என்னமோ விஜய் என்னைக்காவது நேரில் பார்த்தா ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தனாவை இடையில மிஸ் பண்ணேன். லைக் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க ப்ரோன்னெலாம் கேட்கணுன்னு.
அப்புறம் அவங்க ரீல்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்போது இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பி நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். அவங்களும் என்றைக்காவது பேசணும்னு சொன்னாங்க. என்றைக்காவது பேசணும், மீட் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வேறு நிலா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என் மூக்குத்தியில் இருக்கிற நிலா மாதிரியே கிரசன்ட் மூன். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். சாரி இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். இன்றைக்கி சாரீ கட்டலான்னு இருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் சாரீ. நம்மள்ட்ட தான் நிறைய சாரீ இருக்குது. ஆனால் இன்றைக்கி போனால் ஆஃபீஸ் போனால் ஃபன்னு தான். ஏன்னா செருப்படி வாங்கினதுனால நான் தனியாக வேறு பிரேக் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை சந்து கூட போகிறதா இருந்தால் போட்டும், சந்தோஷ் கூட போகிறதா இருந்தால் போட்டும், நான் தனியாகவே போயிடுறேன். இல்லை அவன் கூட வந்தாலும் வரட்டும், ஐ டோன்ட் மைண்ட். இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாது. அதுதான். வேறு என்ன, நேற்று மதர்ஸ் டே. மூணு என் கூடவே படுத்துருந்தான். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். வேறு என்ன, அதான் ஜோசிக்கு கழுத்தில் மணி மாட்டி விட்டேன். அவன் மட்டும் ஓவராக சுற்றிட்டு இருந்தா, பெல் எதுவும் இல்லாமல். அதனால் அவளுக்கு ஒரு மணி மாட்டி விட்டேன். பீட்டா வீட்டுக்கு வந்தால் சாப்பிட, பாவம் பஸ் இருக்கும் போல். எல்லா புள்ளைங்களும் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். மொத்தத்தில் டே வெல் ஸ்பெண்ட். 3 படம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ஸ்வாப்டு மூவியில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இது அனிமேஷன் மூவிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எப்போவுமே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும். என் லைஃப்பும் அதே மாதிரி ஃபேரி டெய்ல் மாதிரி ஹாப்பி என்டிங்காக இருக்கணும்னு ஆசை. நிறைய அதில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அனிமேஷன்னாலும் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர், மதர் டாட்டர், மதர் சன், கிராண்ட்பா கிராண்ட், இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா ரிலேஷனுமே அனிமேஷனில் கொண்டு வருவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட அழுதுட்டேன் ஸ்வாப்டு மூவிக்கு. கிருஷ்ணா மூவி அப்புறம் சொல்லவே தேவையில்லை. மெய் மறந்து டயலாக்ஸ் எல்லாம் வேறு லெவல். தர்மம் அதர்மம் ததாஸ்து அப்படிலாம் சொல்லும்போது இனிமேல் நானும் ஏதாவது சொன்னால் ததாஸ்துன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு பைத்தியமாயிட்டேன். அவ்வளோதான், டே டன். അമ്മയ്ക്ക് മാമു തരുന്ന രാജകുമാരിയേ, അമ്മയുടെ രാജകുമാരി എവിടെയടാ? കുഞ്ഞു വെള്ളപ്പാട് മാമുകുട്ടി മാമുണ്ടോടാ? താത്തമ്മേ, അമ്മയുടെ താത്തമ്മ കിളിയേ, അള്ളാഹു തന്ന പൈതലേ, അമ്മയുടെ കുഞ്ഞാറ്റ മോളെ, കുഞ്ഞു വടവിനടിയ മാമുണ്ട്, കുഞ്ഞു വാവാ, കുഞ്ഞുടങ്ങിക്കോ, മുയൽ കുഞ്ഞുടങ്ങുമാരി ഉടങ്ങിക്കോ. താത്തമ്മേ, കുഞ്ഞു വാവയ്ക്ക് 1000 കുഞ്ഞുമ്മ. ഗുഡ് നൈറ്റ്.